إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அருள். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். எவரொருவருக்கு அல்லாஹ் நலவு நாடுகிறானோ அவரை மார்க்கத்திலே விளக்கமுள்ளவராக மாற்றுவான். எனவே எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்திலே விளக்கத்தை பெறுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு நலவு நாடி இருக்கலாம் என்று நாம் கருதலாம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இது அல்லாஹுடைய அருள். நிறைய பேருக்கு மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை படிப்பதற்கான நேரம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் அதற்காக அவர்கள் தௌஃபீக் செய்யப்படவில்லை. எங்களுக்கு அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹுடைய நிஅமா. அந்த நிஅமாவுக்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய காலத்திலே சோசியல் மீடியாக்களிலே இன்னும் பல எங்களை உலகத்திலே மூழ்கடிக்கக்கூடிய சாதனங்களிலே மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் எங்களை அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு தெரிவு செய்திருக்கிறான் என்றால் அதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது எங்களுடைய ஆற்றலோ வல்லமை அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் அருள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இந்த மார்க்க கல்வியை படிப்பதை ஒரு இபாதாவாக வணக்கமாக எப்போதும் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நீயா எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கூலி அதிகமாக இருக்கும். நாம் எங்களுடைய அறியாமையை போக்கிக் கொள்வதோடு பிறரிடத்திலே இருக்கக்கூடிய அறியாமையை போக்க வேண்டும். மக்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, இந்த எண்ணம் பலமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அதற்கேற்ற நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் சென்ற பாடத்திலே பல விடயங்களை பார்த்திருந்தோம். பாபுல் ஹைத் வன் நிஃபாஸ், ஹைத் சம்பந்தமாகவும் நிஃபாஸ் சம்பந்தமாகவும் பார்த்தோம். அவற்றின் சுருக்கத்தை நாம் இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதே நேரத்திலே பலருக்கும் நாம் படிக்கக்கூடிய விடயங்களிலே வரக்கூடிய கேள்விகளுக்கு பாடத்தின் இறுதியிலே நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இறுதியிலே சொல்லப்படக்கூடிய பதில்கள் சில நேரம் ஆழமானதாக இருக்கலாம். ஆரம்பமாக படிப்பவர்களுக்கு ஒரு சிக்கலானதாக, புரிவதற்கு சற்று சிரமமானதாக கூட இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் நீங்கள் அந்த பகுதியை, அந்த சிரமமான பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பமாக ஃபிக்ஹை படிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு நூலாக இதனை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். யாருக்காவது சந்தேகம் இருக்கிறது என்றால் அவர்கள் அந்த பகுதியிலே அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறதா என்று தேடிக்கொள்ளலாம். அல்லது அவர்களுடைய நாலேஜை, அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அந்த பகுதியிலே நீங்கள் கேட்கலாம். இல்லை, எங்களுக்கு பாடத்திலே புத்தகத்திலே வரக்கூடிய பகுதியே போதுமானது என்றால் நீங்கள் அதனோடு நிறுத்தி கொள்ளலாம். உங்களுக்கான கேள்விகளும் கூட அந்த புத்தகத்திலே வரக்கூடிய பகுதியிலே பேசப்படுகின்ற விடயத்திலே தான் கேட்கப்படுமே தவிர கேள்வி பதில் பகுதியிலே பேசப்படக்கூடிய விடயத்திலே கேள்விகள் எடுக்கப்பட மாட்டாது. அது மேலதிகமான ஒரு விடயம். இப்போது நாம் சென்ற வாரத்திலே படித்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் மாதவிடாய் என்றால், ஹைத் என்றால் என்ன, நிஃபாஸ் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்னும் முக்கியமாக இஸ்திஹாதா என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். இது சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் கேள்வி பதில் பகுதியிலே இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக சொல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக மாதவிடாய், நிஃபாஸ், ஹைத் நிஃபாஸ் உள்ள பெண்களுக்கு தொழுவதும் நோன்பு நோட்பதும் கூடாது, ஹராமானது. ஆனால் அவர்கள் நோன்பை கதா செய்ய வேண்டும், தொழுகையை கதா செய்ய தேவையில்லை என்பதை பார்த்திருந்தோம். அடுத்ததாக அவர்கள் தவாப் செய்யக்கூடாது, சுத்தமானதற்கு பிறகுதான் அவர்கள் தவாப் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களோடு உடலுறவு கொள்வதிலே
கூடாது, அது ஹராம் என்பதை பார்த்திருந்தோம். அது உடலுறவு அல்லாத கணவன் மனைவிக்கு இடையில நடக்கக்கூடிய விடயங்கள் கூடும் என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்று அவர்கள் சுத்தமாகின்ற பொழுது அவர்கள் குளித்துக் கொள்வது கட்டாயம் என்பதை பார்த்தோம். குறைந்தது எத்தனை நாட்கள் மாதவிடாய் இருக்கும், அதிகப்படியாக எத்தனை நாட்கள் இருக்கும் என்பதற்கு எல்லை இல்லை என்பதை பார்த்தோம். அதே போன்று அதற்கு இடைப்பட்ட அந்த துஹூர் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்துக்கும் எல்லை இல்லை என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகுவதற்கான அடையாளம் என்ன? குறிப்பாக அல் கஸ்ஸத்துல் பைதா, வெள்ளை நீர் என்பதை பார்த்துட்டோம். அதே போன்று காய்ந்து சுத்தமாக இரத்தம் வெளிப்படாமல் இருப்பதும், இரத்தம் துண்டிக்கப்படுவதும் மாதவிடாய் நின்றதற்கான அடையாளம் என்பதை பார்த்தோம். அதே போன்று ஒரு பெண் எத்தனை வயதிலே பருவ வயதை அடைகிறாள், மாதவிடாய் அவளுக்கு ஏற்படுகிறது, அதே போன்று அதிகபட்சமாக எத்தனை வயதிலே மாதவிடாய் நின்று விடுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இதற்கும் வரையறை இல்லை என்பதுதான் சரியான கருத்து என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் இஸ்திஹாதா, இரத்த போக்குள்ள பெண்கள், இப்படியான பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் அவர்கள் வலிமையாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதவிடாய் நின்றதற்கு பிறகு அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு குளித்துக் கொண்டு அவர்கள் தொழ வேண்டும். தொழுகையை தொடர்ச்சியாக அவர்கள் விட முடியாது என்பதை பார்த்தோம். அதே போன்று அவர்களுடைய கணவன்மார் அவர்களுக்கு உறவு கொள்ள முடியும். அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்வது பேணுதலானது. ஆனால் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் அதிலே பலவீனம் இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆனால் குளிப்பது கட்டாயம் இல்லை ஒவ்வொரு தொழுகைக்காக. இது இஸ்திஹாதாவுடைய சட்டம். இது சம்பந்தமாக மேலதிகமான சில விளக்கங்களை நாம் கேள்விப்பதில் பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். மேலதிகமான விளக்கம் தேவையானவர்கள், கேள்வி கேட்டவர்கள் அந்த பகுதியிலே அவர்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக சுஃப்ரா, குத்ரா, மஞ்சள், அதே போன்று கலங்கிய நிலையில இருக்கக்கூடிய நீர்கள் மாதவிடாயை சேர்ந்ததாக இருக்கும். மாதவிடாயோடு ஒட்டி வரக்கூடிய நிலையிலே அது மாதவிடாயை சேர்ந்ததுதான். சுத்தமானதுக்கு பிறகு வந்தால் அந்த நிலையில வரக்கூடிய மஞ்சள், சுஃப்ரா, குத்ரா, கலக்கமாக இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாம் அது மாதவிடாயாக கருதப்பட மாட்டாது என்பதற்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நிஃபாஸில குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு நிஃபாஸ் என்பதற்கும் கூட எல்லை இல்லை என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்று அதிகப்படியாக எத்தனை நாட்கள் நிஃபாஸ் வரும் என்பதற்கு கூட எல்லை இல்லை. எனவே பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு பெண் அந்த நிஃபாஸுக்குரிய ஹைதுக்குரிய அடையாளங்கள் கொண்ட இரத்தத்தை பார்க்கின்ற பொழுது அவர் தொழுகையை விட வேண்டும். அது துண்டிக்கப்பட்டதற்கு பிறகு தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்த்தோம். சுத்தமானதற்கு பிறகு மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வருகிறது. நிஃபாஸ் உள்ள ஒரு பெண், குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண், இரத்தம் ஏற்பட்டது, பிறகு சுத்தமானதற்கு பிறகு திரும்பவும் ஒரு 40 நாளைக்கு உள்ளேயே அவருக்கு இரத்தம் போக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இரத்த போக்கிலே நிஃபாசுடைய இரத்தத்தின், ஹைதுடைய இரத்தத்தின் அடையாளங்கள் இருந்தால் அந்த நேரத்திலே அந்த பெண் தொழுகையை விட வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் ஒரு பெண் தன்னுடைய கருவறையிலிருந்து நுத்ஃபாவை பெற்றெடுத்தால், ஒரு நீர்த்துளியை பெற்றெடுத்தால், நீர்த்துளி போன்றதை பெற்றெடுத்தால் அது ஹைத் அல்ல, அங்கே வரக்கூடிய அந்த இரத்தம் ஹைத் அல்ல என்பது அறிஞர்களுக்கு இடையிலேயான ஒரு இத்திஃபாக், ஒரு உடன்பாடாக இருக்கிறது. அதே போன்றுதான் 4 மாதங்கள் பூர்த்தியான ஒரு குறை மாத குழந்தையை பெற்றெடுத்தாலும் அங்கே வரக்கூடிய இரத்தம் அது நிஃபாசுடைய இரத்தம் தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. அதல்லாமல் அலகாவை, இரத்த கட்டியை பெற்றெடுத்தாலோ அல்லது முதுகா, சதை துண்டை, அது மனித உருவம் தெளிவான சதை துண்டாக இருக்கலாம், முதுகா முஹல்லகா அவ் முதுகா கைரு முஹல்லகா, மனித உருவம் வெளிப்படாத தெளிவாக இல்லாத சதை துண்டு, இந்த மாதிரியான விஷயங்களிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் அந்த பிரசவ வலி வரக்கூடிய அந்த காலகட்டங்களிலே ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வருகிறது என்றால் அந்த இரத்தத்தை நிஃபாசுடைய இரத்தத்திலே தான் சேர்க்க வேண்டும். அங்கே அந்த இரத்தத்திலே நிஃபாசுடைய இரத்தத்துக்குரிய அடையாளங்கள், ஹைதுடைய இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் இருந்தால் அந்த நேரத்திலே அந்த பெண் தொழுகையை விட வேண்டும் என்பதை பார்த்தோம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாங்கள் புதிய ஒரு பாடத்துக்கு வருவோம். அதுதான் கிதாபுஸ் ஸலாஹ். தொழுகை சம்பந்தமான பாடம். ஸலாஹ் என்பது அரபு மொழியிலே தொழுகையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே இந்த பாடத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அதனை இப்போது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக கிதாபுஸ் ஸலாஹ். ஹுக்மு தாரிக்கிஸ் ஸலாஹ். தொழுகையை விடுவதற்கான சட்டம். ஒருவர் தொழாமல் இருக்கிறார். தொழாமல் இருப்பவர் என்பது பல விதத்திலே அடங்கும். ஒட்டுமொத்த தொழுகையை விடக்கூடியவர்கள் இருப்பார்கள். முஸ்லிம் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கும். தொழாமலே இருப்பார்கள். மொத்தமாக தொழுகையை விட்டிருப்பார்கள். சிலர் விட்டு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அறிஞர்களுக்கு இடையிலே இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு தொழுகை விடுவரை கூட காஃபிர் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்போது நாங்கள் முதலிலே குர்ஆனுடைய வசனங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. நபிமார்களுக்கு பிறகு வந்த கூட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிமார்களுக்கு பிறகு வந்தவர்கள் அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள். وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا அவர்கள் வழிகேட்டை சந்திப்பார்கள். அதாவது கெடுதியை, தண்டனை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய நபிமார்கள் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த பலர் தொழுகையை வீணடித்தார்கள். இதுக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். மார்க்கத்தை பின்பற்றுவதை அவர்கள் விட்டுவிட்டு மனோ இச்சைகளை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் என்று சொல்றார். அதே போன்றுதான் முத்தஸிருடைய 43வது ஆயாவிலே மா ஸலககும் ஃபீ ஸகர், நரகவாசிகளிடத்தில் கேட்கப்படும், சகர் என்ற நரகத்திலே உங்களை தள்ளியது எது? காலு லம் நகு மினல் முஸல்லி, அவர்கள் என்ன சொல்வார்கள்? பல விடயங்களை சொல்வார்கள். அதிலே ஒன்று, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. எனவே தொழுகையாளிகளாக இல்லாமல் இருப்பது நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு மாபெரும் குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ். தர்கஸ் ஸலாஹ். ஒரு மனிதனுக்கும் ஷிர்க் குஃப்ருக்கும் இடையில இருப்பதுதான் தொழுகையை விடுவது. ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவன் ஷிர்க் குஃப்ருக்கு போகிவிடுகிறான். அதற்கு இடையிலே தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை விட்டால் இந்த ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் அது இட்டுச் செல்லும் என்பதை இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் திர்மிதியிலே வரக்கூடிய ஹதீஸிலே புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹுமுஸ் ஸலாஹ், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உடன்படிக்கை, எங்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம், அல்லது எங்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் அஸ்ஸலாஹ், தொழுகை. فَمَنْ تَرَكَهَا فَقَدْ كَفَرَ, யார் அதை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார், குஃப்ரை செய்து விட்டார். எனவே இங்கே தொழுகையை விடுவது குஃபர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது காபிர்களுடைய அல்லது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்பது ஹதீஸ்லிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இந்த ஹதீஸ்களை வைத்து பல அறிஞர்கள் தொழுகையை விடுபவன் காஃபிர், ஒரு தொழுகையை விட்டாலும் அவன் காஃபிராகி விட்டான், அவன் தௌபா செய்து மீண்டால் தான் அவன் மீண்டும் முஸ்லிம் ஆவான் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் தொழுகை, பொதுவாக எல்லா அறிஞர்களும் தொழுகை ஒருவர் மறுத்தார், அதாவது இஸ்லாத்துடைய 50 கடமைகளிலே ஒரு கடமையை யாராவது மறுத்தால் அவர் காஃபிர் என்பதிலே மாற்று கருத்தில்லை. மறுக்கக்கூடியவர் காஃபிர். ஆனால் பொடுபோக்காக சோம்பேறித்தனமாக விடுபவரை பற்றித்தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். அப்படி பொடுபோக்காக சோம்பேறித்தனமாக ஒரு தொழுகையை விட்டவரையும் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படி ஒருவரை விட்டாலே காபிர் என்று கருத்து வேறுபாடுள்ள ஒரு விடயத்திலே ஒருவர் பொடுபோக்காக இருக்கிறார் என்றால் அவர் ஒரு பெரிய ஆபத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான அறிஞர்கள் அவ்வாறு ஒரு தொழுகையை விட்டால் காபிர் என்று சொல்லவில்லை. ஆனால் அது குஃபர், சிறிய குஃபர். சிறிய குஃபர் என்பது பெரும் பாவம், தொழுகை விடுவது பெரும் பாவம் என்பதை சொல்கிறார்கள். இங்கே ஒட்டுமொத்த தொழுகையும் ஒருவர் விட்டால் அவர் காபிர் என்பதிலே என்னை பொறுத்தவரையிலே சந்தேகமில்லை. ஒட்டுமொத்தமாக தொழுகிறார் இல்லை என்றால்
அவர் காபிர் என்ற ஒரு கருத்து அறிஞர்களிடத்தில் இருக்கிறது. அந்த கருத்து ஏற்புடையதுதான். என்றால் தொழுகையை விட்டுபவன் காபிர் என்ற அர்த்தத்திலே ஹதீஸ்கள் இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது அந்த ஹதீஸ்களுடைய அர்த்தம் என்றால் ஒட்டுமொத்த தொழுகையையும் விடக்கூடிய. ஆனால் ஒரு தொழுகையை விடுகிறார், ஆனால் அவர் பெரும் பாதிப்பிலே இருக்கிறார், பெரும் குற்றத்தை செய்திருக்கிறார். ஆனால் அவர் குஃபுர் அல்லாஹ் நாடினால் அவரை நரகத்திலே போட்டு தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம் என்பது பின்வரும் ஹதீஸ் இருந்து தெரிகிறது. இது அபுதாவுத்திலே வரக்கூடிய ஹதீஸ். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, குஃபர் என்பது சாதாரணமானதல்ல. ஒருவர் காஃபிராகி விட்டால், ஒட்டுமொத்த தொழுகையை விட்டால், அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழியாக இருக்க முடியாது. தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒரு காஃபிர் வழியாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமுக்கு அந்த பிள்ளை தொழக்கூடிய பிள்ளையாக இருந்தால், ஒரு முஸ்லிமான பிள்ளையாக இருந்தால் அவர் வழியாக இருக்க முடியாது. அதே போன்றுதான் அவரை முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்க முடியாது. தொழாத ஒருவரை முஸ்லிம் என்று பெயர் வைத்ததனால் முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்க முடியாது. அவர் காபிர் என்று நாங்கள் தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது என்ன மிகவும் ஆபத்தானது. அந்த மனைவி முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருந்தால், தொழக்கூடிய பெண்ணாக இருந்தால், அந்த அவருடைய மனைவியோடு இந்த தொழாத மனிதர் சேர்ந்து வாழ முடியாது, ஹராம். தொழுகையை விடுவது, ஒட்டுமொத்த தொழுகையை விடுவது குஃபர். அப்படியான ஒருவர் காஃபிர். அவர் முஸ்லிம் மையவாடியில் அடக்கப்படக்கூடாது. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் பிரிக்கப்பட வேண்டும். அவருடைய பெண் பிள்ளைக்கு அவர் வழியாக இருக்க முடியாது. இதெல்லாம் அந்த சட்டம் எல்லாம் இங்கே வரும். இந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தரதஹுன்ன அல்லாஹு தஆலா, 5 தொழுகைகளை, அதாவது 5 வக்த் தொழுகைகளை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். மன் அஹ்ஸன வுதுஅஹுன்ன வஸல்லாஹுன்ன லிவக்திஹின், யார் நல்ல முறையிலே வுது செய்து, பூரணமாக கழுவ வேண்டிய இடங்களை கழுவி மசு செய்து யார் பூரணமாக வுது செய்து வஸல்லாஹுன்ன லிவக்திஹின், அதற்குரிய நேரத்தில் அதை தொழுதாரோ, வஅதம்ம ருகூஅஹுன்ன வகுஷூஅஹுன்ன, அந்த தொழுகைகளுடைய ருகூ குஷூகளை பூரணப்படுத்தினார், சரியான முறையில் தொழுதார், கான லஹு அலல்லாஹி அஹ்துன் ஐ யக்ஃபிர லஹு, அல்லாஹு தஆலா இடத்துல அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ஒப்பந்தம் இருக்கிறது, அவரை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா அவரை மன்னிப்பான். வமன் லம் யஃஅல், யார் இதனை செய்யவில்லையோ, 5 நேர தொழுகையை ஒருவர் தொழவில்லை, உது செய்வதிலே அல்லது நேரத்திலே தொழுவதிலே அல்லது ருகூ குஷூ போன்ற விடயத்திலே யார் கோட்டை விடுகிறாரோ, யார் பிழை செய்கிறாரோ, வமன் லம் யஃஅல், இந்த தொழுகைகளை யார் செய்யவில்லையோ, யார் அதனை செய்யவில்லையோ, ஃபலைஸ லஹு அலல்லாஹி அஹ்த், அல்லாஹ்விடத்தில் அவருக்கு எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை. அதாவது அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். நினைத்தால் மன்னிப்பான், நாடினால் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே அவரை மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உடன்படிக்கை இல்லை. ஃபலைஸ லஹு அலல்லாஹி அஹ்துன் இன்ஷா கஃபர லஹு, அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான், வ இன்ஷா அஸப, அவன் நாடினால் அவரை தண்டிப்பான். இந்த ஹதீஸை வைத்து பெரும்பாலான அறிஞர்கள் தொழுகை விட்டால் காஃபிர் ஆகுவதில்லை என்று, ஒரு தொழுகை 2 தொழுகை விட்டால் காஃபிர் ஆகுவதில்லை என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த கருத்து ஓரளவுக்கு ஏற்புடையதுதான். ஆனாலும் இதற்கு மாற்று கருத்து சொல்ல அறிஞர்கள், ஒரு தொழுகை விட்டாலும் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இதற்கு என்ன சொல்வார்கள்? அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹு அலம். எனவே இப்படியான ஒரு விடயத்திலே நாம் பொடுபோக்காக இருந்து வருவது மிக மிக ஆபத்தான ஒரு விடயம். ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர் கட்டாயமாக தொழுதே ஆக வேண்டும். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். யுமரு ஸபிய்யு பிஸ்ஸலாத்தி வஹுவ இப்னு 7, 7 வயதிலே ஒரு பிள்ளை தொழுமாறு கட்டளையிடப்படுவார், ஏவப்படுவார். வயுضرب على تركها وهو ابن 10, 10 வயது ஆனதற்கு பிறகு அதனை விட்டதற்காக அவர் அடிக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார். ஒரு குழந்தை 10 வயதாகியும் தொழவில்லை என்றால், 10 வயதுக்கு பிறகு தொழவில்லை என்றால் அந்த குழந்தை அடிக்கப்பட வேண்டும். மார்க்கத்திலே அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று இந்த தொழுகை தான் அவ்வளவு முக்கியமானது என்பதனால் தான் அதற்கு அடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين, உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை உடையவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுமாறு நீங்கள் கட்டளையிடுங்கள். வதரிபூஹுன்ன
وَضْرِبُوهُمْ عَلَيْهَا وَهُمْ أَبْنَاءُ 10 அவர்கள் 10 வயதாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதற்காக வேண்டி நீங்கள் அடியுங்கள். وَفَرِّقُوا بَيْنَهُمْ فِي الْمَضَاجِعِ அப்போது நீங்கள் அவர்களை தூங்குகின்ற இடங்களிலே அவர்களை பிரித்து விடுங்கள். குழந்தைகளை ஒன்றாக தூங்க விடாமல் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் அவர்களை வெவ்வேறாக பிரித்து தூங்க வையுங்கள். இப்போது இங்கே விடயம் 7 வயதிலே ஏவப்பட வேண்டும், 10 வயதிலே அதற்காக அளிக்கப்பட வேண்டும். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே இருக்கிறது. ஹசனான அறிவிப்பாளர் வரிசை கொண்ட ஹதீஸ். இப்போது நாம் அடுத்த மசாலாவுக்கு வருவோம். தாரிகு ஸலாத்தி பஅத புலூகிஹி யுஸ்ததாபு வ இல்லா குதில். தொழுகையை விடக்கூடியவர் ஃபுகஹாக்கள் ஃபிக்ஹிலே பேசக்கூடிய ஒரு விடயம்தான். தொழுகையை விடக்கூடிய ஒருவர் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு 15 வயது அல்லது பருவ வயதுக்குரிய அடையாளங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு ஒருவர் தொழுகை விடுகிறார் என்றால் அவரிடத்திலே தௌபா செய்யுமாறு கட்டளையிடப்படும். தௌபா செய்யுங்கள், மீளுங்கள், தொழுங்கள் என்று சொல்லப்படும். இல்லை அதற்கு பிறகும் அவர் தொழவில்லை என்றால் அவர் கொலை செய்யப்படுவார் என்பதை பல அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர் காவிரா இல்லையா என்பது இரண்டாவது. எனவே தௌபா செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு கொலைகள் ஏற்படும் என்று சொன்னதற்கு பிறகும் ஒருவர் தொழாமல் இருக்கிறார் என்றால் அவரை காவிர் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான நிலையிலே இவ்வாறான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஃபிக்ஹிலே அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், ஃபஇன் தாபு அவர்கள் தௌபா செய்து வஅகாமு ஸலாஹ் தொழுகையை நிலைநாட்டினார், வஆதவு ஸகாத் ஸகாத்தையும் அவர்கள் கொடுத்தார், ஸகாவையும் அவர்கள் கொடுத்தார், ஃபஹல்லூ ஸபீலஹும் அவர்களுடைய வழியை நீங்கள் விட்டுவிடுங்கள். தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஸகாவை கொடுத்தால் அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் முஸ்லிம்கள். இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மனிதர்களோடு போராடுவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லும் வரையிலே வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத் தொழுகையை நிலைநாட்டி ஸகாவை கொடுக்கும் வரையிலே, ஸலாவை நிலைநாட்டி ஸகாவை கொடுக்கும் வரையிலே அதனை அவர்கள் செய்தால் ஃபைன் ஃபஅலு ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله அவர்கள் என்னிடமிருந்து அவர்களுடைய இரத்தங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா பிஹக்கில் இஸ்லாம் இஸ்லாத்துடைய ஹக்கை கொண்டு தவிர அவர்கள் ஏதாவது குற்றம் செஞ்சால் அந்த குற்றங்களுக்காக அதற்கு பிறகு அவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது அதற்கான தண்டனைகள் வழங்கப்படும். வஹிசாபும் அல்லாஹ் அவர்களுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே ஹதீஸ் வகுப்புல விளக்கி இருக்கிறோம். இந்த ஹதீஸ் அர்பஉன் நவவியா என்ற நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்போது நாம் அடுத்த விடயத்துக்கு வருவோம். ஷுரூது வுஜூபிஸ் ஸலாஹ். ஷுரூது வுஜூபிஸ் ஸலாஹ் அதாவது தொழுகை வாஜிபாவதற்கான நிபந்தனைகள். யாருக்கு தொழுகை வாஜிப்? லா தஜிபு ஸலாத்து ஹத்தா யதிம்ம ஷுரூது வுஜூபிஹா தொழுகை வாஜிபாவதற்கான நிபந்தனைகள் பூரணமாகும் வரையிலே தொழுகை வாஜிபாக மாட்டாது. என்ன தொழுகை வாஜிபாவதற்கான நிபந்தனைகள்? வஹிய அவ்வலன் அல் இஸ்லாம், முதலாவது அல் இஸ்லாம். இங்கே இஸ்லாம் என்பது தொழுகை, அதாவது ஒரு முஸ்லிம் இடத்திலே தான் நீங்கள் தொழுங்கள் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் எல்லோருக்கும் வாஜிப். நாங்கள் ஏற்கனவே இதை பார்த்து விட்டோம். காஃபிருக்கு கூட அவர் தொழவில்லை என்பதற்காக அவர் தண்டிக்கப்படுவார். நாம் ஏற்கனவே ஓதின ஒரு வசனத்திலே, இந்த பாடத்திலே, மா சலககும் ஃபி ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன் காஃபிர்களிடத்திலே அங்கே கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள்? நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. தொழுகையாளிகளாக இருக்காததற்காக காஃபிர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் நரகத்தில். தொழுகை அவர்களுக்கு கடமை, ஆனால் தொழுமாறு அவர்களிடத்திலே நாம் வேண்ட முடியாது. இஸ்லாம் அதற்கு முன்னால் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில தான் இங்கே இஸ்லாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தவிர இஸ்லாம் இல்லாத ஒருவருக்கு தொழுகை கடமை இல்லை என்பது அர்த்தம் கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம். இரண்டாவதாக அக்ல், புத்தி. பைத்தியக்காரருக்கு தொழுகை கடமை இல்லை. அக்ல் இல்லாதவர், புத்தியை இழந்தவர், அவருக்கு தொழுகை கடமை இல்லை. எந்த ஒரு கடமையும் இல்லை மார்க்கத்தில்.
அடுத்ததாக அல் புலூ, பருவ வயதை அடைதல். பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே தொழுகை ஏவ வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அது கடமையாகிறது. பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே 10 வயதிலே அடிக்க வேண்டும் தொழுகை. ஆனால் கடமை வாஜிப் ஆவது பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு. இந்த நிபந்தனைகளை ஏற்கனவே இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே நாங்கள் பார்த்து விட்டோம். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்குமான நிபந்தனைகள் என்று நாங்கள் பார்த்தோம். அதனை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்லாம், அகல், புலூ. 4வதாக தொழுகைக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேடமான நிபந்தனை என்னவென்றால், தொழுகை வாஜிபாவதற்கு துஹூலுல் வக்த், நேரம் நுழைய வேண்டும். நேரம் நுழைய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த தொழுகையுடைய நேரம் நுழைய வேண்டும். فلا تجب الصلاة حتى يدخل وقتها. அதற்கு ஆதாரம் قال الله تعالى إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. கிதாப் கடமை, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. வக்த் குறிக்கப்பட்ட கடமை. எனவே தொழுகை என்பது அந்த நேரத்தில் தொழப்பட வேண்டும். அதற்கு முன்னாலோ அல்லது இந்த நேரத்திற்கு பின்னாலோ தொழப்படக்கூடாது. அதற்குரிய நேரத்தில் தொழப்பட வேண்டும் என்பது அதுக்குரிய நிபந்தனை. துஹூலுல் வக்த், நேரம் நுழைய வேண்டும். அதுக்கு முன்னால் தொழ முடியாது. அடுத்ததாக ஷுரூத்து ஸிஹ்ஹத்திஸ் ஸலாஹ், தொழுகை சிஹாவாகுவதற்கு, செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகளை நாங்கள் இப்போது பார்க்கலாம். தொழுகை கடமையாவதற்கான நிபந்தனைகளைத்தான் நாங்கள் இப்போது ஏற்கனவே பார்த்தோம். தொழுகை செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகளை நாம் இப்போது பார்ப்போம். அதுல நூலாசிரியர் இங்க என்ன சொல்கிறார்கள், அல் அர்பஅத்துல் முத்தகத்திமத்து ஃபி ஷுரூத்தி வுஜூபி ஸலாஹ், தொழுகை வாஜிபாவதற்கான நிபந்தனைகளிலே 4 விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது தொழுகை செல்லுபடியாவதற்குமான நிபந்தனையாகும். ஒருவர் இஸ்லாம் இல்லாமல் தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகும். நேரத்துக்கு முன்னால் தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது. ஒரு பைத்தியகாரம் தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது. அதே போன்று அல் புலூ. ஆனால் புலூ அடையாத ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகும். அதனால் நூலாசிரியர் என்ன சொல்கிறார், ஹிய ஷுரூத்துன் ஃபீ ஸிஹ்ஹத்தி அஸ்ஸலாஹ் இல்லல் புலூ, எதை தவிர, புலூ பருவ வயதை அடைவதை தவிர, ஃபலைஸ பி ஷர்த்தின் லிஸிஹ்ஹத்தி ஸலாஹ், அது தொழுகை சிஹாவாகுவதற்கு செல்லுபடியாவதற்கான நிபந்தனை அல்ல. வ இன்னமா யுஷ்தரது லிஸிஹ்ஹத்திஹா அத்தமீஸ், தொழுகை செல்லுபடியாவதற்கான நிபந்தனை என்ன? தமீஸ், அதாவது பிரித்தறிவும் பருவம். நாம் ஏற்கனவே பார்த்தோம் தமீஸை பற்றி. எனவே பிரித்தறிவும் பருவத்தை ஒரு குழந்தை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த குழந்தை தொழுதால் அந்த தொழுகை, அந்த குழந்தையுடைய தொழுகை செல்லுபடியாகும். அதற்கு அந்த குழந்தைக்கு நன்மை கிடைக்கும். அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அவர்களுக்கு நல்லது இருக்கிறது என்றால், அவர் பிரித்தறியும் பருவத்தை அடைந்து விட்டார், அவருடைய தொழுகை, அவருடைய வணக்கம் செல்லுபடியாகும். ஆனால் கடமையாவது புலூக், தமீஸ்க்கு பிறகு செல்லுபடியாகும். 5வது அத்தஹாரா, சுத்தம். 5வது நிபந்தனை தொழுகை சிஹாவாகுவதற்கான செல்லுபடியாவதற்கான நிபந்தனை தஹாரா, சுத்தம். சுத்தம் இல்லாமல் தொழ முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக நின்றால் உங்களுடைய முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால் உங்களுடைய முகத்தை கழுவிக்கொள்ளும், முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை முழங்கைகள் வரையிலே கழுவிக்கொள்ளுங்கள். வம்ஸஹூ பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை மஸ்ஸு செய்து கொள்ளுங்கள். வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், கரண்டைக்கால் வரையிலே உங்களுடைய கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் தஆலா தொழுகைக்காக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், உது செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயாவிலே கட்டளையிட்டிருக்கின்றான் என்பது அது நிபந்தனையாக இருக்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், லா யக்பலு அல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹ்தத ஹத்தா யதவத்தா. புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்கள் ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்போது? இதா அஹ்தத, அவர் தொடக்குக்கு உள்ளானால். ஒருவர் உதுவை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தால் அல்லது அவருக்கு ஏற்பட்டால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹத்தா யதவத்தா, அவர் உது செய்கின்ற
வரையிலே. தொழுகைக்கு உது கட்டாயம், இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகைக்கு சுத்தம், தஹாரா கட்டாயம். அடுத்த நிபந்தனை அந்நியா. நியா என்பது எண்ணம். நாம் தொழப்போகிறோம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஒருவர் தொழுதால் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது இங்கே நியா என்பதன் மூலமாக அறிஞர்கள் நாடுவது, நாம் இது தொழுகை, இந்த தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் நாம் பிரித்தறிவது. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையிலிருந்து பிரித்தற, ஒரு இபாதாவை இன்னொரு இபாதாவிலிருந்து பிரித்தறிவது. இதன் நியா என்பது. நாம் இதற்கான சில உதாரணங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உதாரணமாக குளிப்பு கடமையான ஒருவர், அவர் குளிப்பு கடமை என்பதை அவர் மனதிலே வரவில்லை, ஆனால் அவர் குளித்துக் கொண்டார். வளமையாக அவர் குளிப்பார். ஆனால் குளிப்பு கடமை என்பது அவருடைய மனதிலே வரவே இல்லை. பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, எனக்கு இன்று குளிப்பு கடமையாக இருந்தது. இப்போது இவருடைய குளிப்பு கடமையான குளிப்பை நிறைவேற்றுமான்னு கேட்டால் நிறைவேற்றாது. ஏனென்றால் அவர் அவருடைய நியா அங்கே அவருக்கு வரவில்லை. நாம் கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே அங்கே வரவில்லை. அதற்காக நாம் ஏதாவது வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. எங்களுக்கு நான் கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். அதே போன்றுதான் நோன்பு நோட்பது. எங்களுக்கு தெரியும், ஃபஜ்ரிலே இருந்து மகரிப் வரையிலே ஒருவர் ஃபஜ்ரிலே இருந்து மகரிப் வரையிலே எதையுமே சாப்பிடவில்லை, நோன்பை முறிக்கக்கூடிய எதையுமே செய்யவில்லை. ஆனால் அவரிடத்திலே எண்ணம் இருக்கவில்லை, நோன்பு நோக்க வேண்டும். ஏன்னா இது அவர் நியா இல்லாவிட்டால் அது நோன்பாக அமையாது. அந்த அடிப்படையில தான் எந்த ஒரு இபாதாவுக்கும் நியா அவசியம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல்லாமாறு பின்னியா, தொழுகைக்கும் அவசியம். இன்னமல்லாமாறு பின்னியாத், நியாக்களை கொண்டுதான் அமல்கள் எல்லாம் நியாக்களை பொறுத்து. இன்னமாலி குல்லி மாணவ, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நாடியது கிடைக்கும். இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பிரபலியமான ஹதீஸ். அடுத்ததாக இஹ்லாஸ். சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், நியாவுக்குள் இஹ்லாஸ் அடங்கலாம், அப்படி அடக்கியும் சொல்லலாம். ஆனால் அதனை இங்கே தனியாக சொல்லி இருக்கிறார்கள். காரணம் இரண்டு விடயங்கள். என்ற நாங்கள் ஏற்கனவே நியா என்பது அந்த இபாதாவை நாங்கள் தெரிந்து செய்வது, அந்த நியா. இங்க இஹ்லாஸ் என்பது அந்த இபாதாவை நாங்கள் முழுமையாக அல்லாஹு தாலாவுக்காக செய்ய வேண்டும். அதை இடையிலே நாங்கள் இன்னொருவருக்காக ரியாவை கலந்து விடக்கூடாது, அல்லது ஆரம்பத்தில் இருந்தே இன்னொருவருக்காக அல்லாஹ் இபாதாவை செய்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஹ்லாஸ் ஒரு இபாதா முக்கியமான ஒரு விடயம். அதற்கான பல ஆதாரங்கள். ஒரு ஆதாரத்தை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், قال الله تبارك وتعالى, இது ஹதீஸ் குத்ஸி. அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான், انا اغنى الشركاء عن الشرك, நான் ஷிர்க்கை விட்டும் மிகவும் தேவையற்றவன். அதாவது ஷிர்க் வைக்கப்படுபவர்களில், இணை வைக்கப்படுகின்ற இணையாளர்களிலே நான் தான் அந்த இணையை விட்டும் ஷிர்க்கை விட்டும் மிகவும் தேவையற்றவன். அல்லாஹ்வுக்காக ஒருவர் வணக்கம் செய்கிறார், அதிலே மற்றவர்கள் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களையும் அதில் இணைக்கின்றார், இணையாளர்கள். இந்த இணையை விட்டும் அல்லாஹு தஆலா மிகவுமே தேவையற்றவன். அல்லாஹ்வுக்கு இது தேவையே இல்லை. அதனால் மன் அமில அமலன், யார் ஒரு அமலை செய்து அஷ்ரக ஃபீஹி மஅய கைரி, என்னோடு அந்த அமலில் வேறொருவரை யார் இணைக்கின்றாரோ, தரக்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் அவனுடைய ஷிர்கையும் நான் விட்டு விடுவேன். எனவே அந்த அமலோ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனை அல்லாஹ் தஆலா விட்டு விடுவான், அவனுடைய ஷிர்கை விட்டு விடுவான். அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்காது. எட்டாவது நிபந்தனை இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்குவது. இது தொழுகையிலே ஒரு நிபந்தனை. எனவே ஃபலா யஷ்ரஉ ஃபி ஸ்ஸலாத்தி இல்லா முஸ்தக்பிலல் கிப்லா. தொழுகையிலே ஒருவர் கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும். அப்படி தொழுகையை கிப்லாவை முன்னோக்காமல் தொழ முடியாது. அது ஒரு நிபந்தனை, எட்டாவது நிபந்தனை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி, வானத்திலே நீங்கள் புரளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம், வானத்தின் பக்கம் தலை உயர்த்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற விதத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை நீங்கள் விரும்புகின்ற அந்த கிப்லாவின் பக்கம்
திருப்பி விடுகிறோம். அதாவது கஅபாவை நீங்கள் முன்னோக்கி தொழுங்கள். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். வஹைதுமா குன்தும் ஃபவல்லு வஜூஹகும் ஷத்ரா. நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முகத்தை கஅபாவை நோக்கி திருப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இந்த ஆயாவின் அடிப்படையிலே இன்னும் பல ஆதாரங்களின் அடிப்படையிலே கிப்லாவை முன்னோக்குவது என்பது தொழுகையிலே மிக கட்டாயமான ஒரு நிபந்தனை. கிப்லாவை முன்னோக்காமல் தொழ முடியாது. ஆனால் அங்கே சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. கிப்லாவை முன்னோக்காமல் இருப்பதற்கு விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்போது கிப்லாவை முன்னோக்காமல் இருக்கலாம்? அதிலே ஒன்றுதான் இல்லா ஃபி ஹாலத்தில் ஹௌஃபி ஷதீத், கடுமையான பயம். ஒருவருக்கு கடுமையான பயம் ஏற்படுகின்ற பொழுது அவர் கிப்லாவை முன்னோக்காமல் இருக்கலாம். அதாவது யுத்த காலத்திலே எங்களுக்கு தெரியும், அங்கே கிப்லாவை யுத்தம் நடந்து கொண்டிருக்கும், கடும் பயமா இருக்கும். அந்த நேரத்தில் கிப்லா முன்னோக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது முன்னோக்காமல் இருக்கலாம். அதே போன்றுதான் ஒருவர் பிரயாணம் செய்கின்றார். அந்த பிரயாணத்திலே நஃபிலான தொழுகை தொழுகின்றார். வாகனத்திலே நஃபிலான தொழுகை, வாகனத்தில் இருந்து கொண்டு தொழுகிறார். எனவே இவரும் கிப்லாவை முன்னோக்க தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே செல்கின்ற பொழுது நஃபிலான தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். அங்கே இரவு தொழுகை தொழுவார்கள். கிப்லாவை முன்னோக்காமல் தொழுவார்கள். வாகனம் போகின்ற திசையிலே தொழுவார்கள். அதே போன்றுதான் ஃபி ஹாலத்தில் அஜ்ஸி அன், கிப்லாவை முன்னோக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு கிப்லாவை முன்னோக்குவது கட்டாயம் இல்லை. 9வது நிபந்தனை சத்ருல் ஔரா, ஔராவை மறைப்பது, மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பது. தொழுகையிலும் மறைக்க வேண்டும். சத்ருல் ஔரா, ஔரா எங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஔராவை மறைக்க வேண்டும். ஒரு பெண் தன் கணவனுக்கு அல்லது ஒரு ஆண் தன் மனைவிக்கு தவிர அவர்களுக்குரிய ஔராவை அவர்கள் மறைக்க வேண்டும். சத்ருல் ஔரா. ஔரா ஆண்களுக்கு மறைக்கப்பட வேண்டிய பகுதி இருக்கிறது. அதே போன்று பெண்களுக்கு அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்க வேண்டிய பகுதிகள் என்றிருக்கிறது. அதே போன்று அவர்கள் சாதாரணமாக அவர்களுடைய மஹரம்களுக்கு முன்னால், ஏனைய பெண்களுக்கு முன்னால் அவர்கள் மறைக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இதுதான் சத்ருல் ஔரா. இந்த ஔராவை மறைக்க வேண்டும். இது மட்டுமல்ல, தொழுகையிலே இதைவிட மேலதிகமாக தொழுகையிலே மறைக்கப்பட வேண்டிய பகுதியும் மறைக்க வேண்டும். வமா உமிர பிஸ்ஸித்ரிஹி பிஸ்ஸலாஹ், தொழுகையிலே மறைக்க வேண்டிய பகுதிகள், மறைக்குமாறு கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலதிகமானது. அதாவது ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே வீட்டிலே இருக்கின்ற பொழுது தலையை திறந்திருக்கலாம். அந்நிய ஆண்கள் இல்லாத நேரத்திலே, அவர்களுடைய மஹரம்கள் இருக்கின்ற நேரத்திலே, மற்ற அவர்களுடைய மஹரம்களை தூண்டக்கூடிய அல்ல மற்றவர்களை தூண்டக்கூடிய விதத்திலே இல்லாத ஆடைகளை அவர்கள் அணியலாம். அவர்களுடைய முழங்கைகள் தெரியலாம், அதே போன்று கால்கள் தெரியலாம். மற்றவர்களை தூண்டாத விதத்திலே பெண்கள் அவர்களுடைய வீட்டிலே என்ன செய்யலாம், அவர்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அந்த ஆடையோடு அவர்களுடைய ஏனைய பகுதிகளை அவர்கள் மறைக்க வேண்டும். எனவே இந்த ஆடையோடு அவர்கள் தொழ முடியுமான்னு கேட்டால் தொழ முடியாது. தொழுகையிலே மேலதிகமாக அவர்கள் அவர்களுடைய தலையை மறைக்க வேண்டும், முகத்தையும் 2 மணிக்கட்டுக்கு கீழே உள்ள அந்த பகுதிகளை தவிர அடுத்த பகுதிகளை எல்லாம் அவர்கள் மறைக்க வேண்டும். பொதுவாக பாதம் மறைக்க தேவையில்லை. அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகையிலே மேலதிகமான ஔரா இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், தொழுகையிலே ஆண்களாக இருந்தாலும் அவர்களுடைய தோல் புஜங்களை அவர்களால் மறைக்க முடியுமான நேரத்தில் அவர்கள் கட்டாயம் அந்த தோல் புஜத்தை தொழுகையிலே மறைக்க வேண்டும். எனவே தொழுகையிலுடைய ஔரா என்பது வேறு, சாதாரணமான ஔரா என்பது வேறு. தொழுகையிலே மேலதிகமாக மறைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா பனி ஆதம ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, ஹுது ஸீனதகும், உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதிடத்திலும் உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீண்விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. எனவே மேலதிகமாக தொழுகையிலே தொழுவதற்காக ஒருவர் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். எதெல்லாம் மறைக்க வேண்டும் என்று தொழுகையிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் அதையும் மறைக்க வேண்டும், ஔராவையும் மறைக்க வேண்டும். ஔரா என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பின்னர் பார்ப்போம்.
அடுத்ததாக அல் ஆஷிர் 10வது நிபந்தனை தஹாரத்துல் பதனி வத்தௌபி வல் மகானி மினன் நஜாசத். உடல், ஆடை, இடம் இவை நஜிஸ்களிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹ்ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇஸ் சுஜூத். இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாங்கள் கட்டளையிட்டோம், என்னுடைய வீட்டை தவாப் செய்பவர்களுக்காக, இத்திகாஃப் இருப்பவர்களுக்காக, ருக்கு சுஜூத் செய்பவர்களுக்காக சுத்தம் செய்யுங்கள். எனவே இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல வஸியாபக ஃபதஹிர், உம்முடைய ஆடையை நீ சுத்தம் செய்து கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் ஏற்கனவே பார்த்த இஸ்திஜ்மாருடைய ஹதீஸ்கள், மலஜலம் கழித்துவிட்டு சுத்தம் செய்வது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் தஹாராவுடைய பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். இது உடல் சுத்தம் அவசியம், கட்டாயமா நஜிஸிலிருந்து உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. எனவே நூலாசிரியர் சொல்கிறார், ஃபமன் ஸல்லா வஅலைஹி நஜாஸஹ், ஒருவர் நஜிஸ் இருக்கக்கூடிய நிலையிலே அவர் தொழுதால், ஃபஅலிம ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையிலே அவருக்கு தெரிகிறது என்னிடத்திலே, என்னுடைய ஆடையிலே நஜிஸ் இருக்கிறது ஆரம்பமாக, அல்லது என்னுடைய இடத்திலே நஜிஸ் இருக்கிறது என்று அவர் தெரிந்தால், வஜப அலைஹி இஸாலத்துஹா, அவர் தொழுகையில இருக்கின்ற பொழுதே அதனை நீக்கிக் கொள்வது அவருக்கு கட்டாயம். ஃபஇன் கதிர அலா இஸாலத்திஹா பிதூனி குரூஜ் மின ஸலாஹ், அதாவது தொழுகையிலே இருந்து கொண்டே தொழுகையிலிருந்து தொழுகையை விடாமல் அவர் அதனை நீக்கிக் கொள்ள முடியுமா இருந்தால், நஜிஸை அகற்ற முடியுமாக இருந்தால், அஸாலஹா வ அதம்ம ஸலாத்தஹ், அவர் அந்த நஜிஸை நீக்கிவிட்டு அவருடைய தொழுகையை பூரணப்படுத்தலாம். கமா ஃபஅல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் خلع النعال الذي أوحى إليه جبريل أن فيها خبثا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பாதணியிலே நஜிஸ் இருக்கிறது என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த பாதணியை நீக்கிக் கொண்டார். எனவே தொழுகையில இருக்கின்ற பொழுதே அதை நீக்க முடியுமா இருந்தால் தொழுகையை விடாமல் அதை செய்து கொள்ளலாம். செய்து கொண்டு தொழுகையை தொடர்ந்து தொழுது முடிக்கலாம். வஇல்லம் யக்திர் அலா இஸாலத்திஹா இல்லா பில் குரூஜ், தொழுகையிலிருந்து தொழுகையை விட்டுவிட்டு தான் அதை நீக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால், தொழுகை ஹரஜ மின் ஸலாஹ், தொழுகையை விட வேண்டும். வஅலைஹில் இஆதா, அந்த தொழுகையை அவர் திரும்ப தொழ வேண்டும். விட்ட இடத்துல இருந்து தொழ முடியாது. தொழுகையை விட்டால், நஜிஸை நீக்குவதற்காக தொழுகையை விட்டால் அவர் திரும்பவும் அந்த தொழுகையை தொழ வேண்டும். வஇல்லம் யஅலம் பின் நஜாஸதி இல்லா பஅதல் குரூஜ் மின் ஸலாஹ், அவரிடத்திலே நஜிஸ் இருந்திருக்கிறது, அவருடைய உடையிலோ அவருடைய இடத்திலோ இந்த மாதிரி நஜிஸ் இருந்திருக்கிறது என்றால், அவர் தொழுது முடித்ததற்கு பிறகுதான் அவருக்கு அது தெரிகிறது, அவருடைய தொழுகை செல்லுபடியானது. ஃபஸ்ஸலாத்து ஸஹீஹா வலைஸ அலைஹி இஆதா, திரும்ப அவர் அந்த தொழுகையை தொழ வேண்டியதில்லை. ஏன்? لأن النبي صلى الله عليه وسلم لم يعيد الصلاة لما أوحى إليه جبريل بوجود الخبث في نعاله. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய பாதணியிலே நஜிஸ் இருக்கிறது என்று அறிவித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நீக்கிவிட்டு தொழுதார்கள். எனவே ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை எல்லாம் நபி அவர்கள் மீண்டும் என்ன செய்யவில்லை, மீட்டி தொழவில்லை, திரும்ப அந்த தொழுகையை தொழவில்லை, அந்த தொடர்ச்சியாக அதை நீக்கிவிட்டு தொழுதார்கள். எனவே நஜிஸை சுமந்த நிலையிலே தொழுதனால் அந்த தொழுகை செல்லுபடியாகவில்லை என்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருப்பி தொழுந்திருப்பார்கள். ஆனால் தொழ முன்னாலோ அல்லது தொழுகையில் இருக்கின்ற நேரத்திலோ தெரிந்தால் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், அது நிபந்தனை, அந்த நஜிஸை நீக்குவது கட்டாயம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இப்போ இவ்வளவு நேரமாக நாங்கள் தொழுகையுடைய நிபந்தனைகளை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் தொழுகைக்கான நேரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். மவாகீத்துஸ் ஸலாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மவாகீத்துஸ் ஸலாஹ், தொழுகை நேரங்கள் சம்பந்தமான பாடத்தை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள், சந்தேகங்களுக்கான பதில்களை அவதானிப்போம். நாங்கள் பார்த்த ஒரு விடயம்தான், மிருகங்களுடைய தோள்களை பதப்படுத்துவதன் மூலமாக அது சுத்தமாகும் என்று பார்த்தோம், இறந்தவையாக இருந்தாலும் சரி. இதிலே உண்ணுவதற்கு ஹராமாக இருக்கின்ற சிங்கம், புலி போன்றவற்றுடைய தோள்களும் பதப்படுத்துவதன் மூலமாக சுத்தமாகுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது.
அது சுத்தமாகும் என்பதுதான் சரியான கருத்து. இதனை தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஷ்கிலுல் ஆசாரிலே குறிப்பிடுகின்றார்கள். என்றால் நபி அவர்கள் பொதுவாகத்தான் சொல்கிறார்கள், ஐயுமா இஹாபின் துபிகா ஃபகத் தஹூர். எந்த ஒரு தோலாக இருந்தாலும் அது திபாக் செய்யப்பட்டால் அது சுத்தமாகிவிடும். எனவே பொதுவாக நபி அவர்கள் சொன்ன ஒன்றை யாரும் எந்த ஒரு குர்ஆன் வசனமும் இல்லாமல், எந்த ஒரு சுன்னாவும் இல்லாமல், இஜ்மாவும் இல்லாமல் விதிவிலக்கு செய்ய முடியாது என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே சுத்தமாகும் என்பதுதான் சரியான கருத்தாக தெரிகிறது. ஆனால் புலியுடைய தோள்கள், அதாவது வேட்டை மிருகங்களுடைய தோள்களை நாங்கள் விரிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதற்கு மேல் ஏறி பிரயாணம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தடை ஹதீத்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ஹதீத்கள் பல வழிகளால் வந்திருப்பதனால் அது பலமாகிறது. அந்த அடிப்படையிலே வேட்டை பிராணிகளுடைய, வேட்டையாடக்கூடிய வேட்டை பல்லுடைய அந்த பிராணிகள், சிபா அரபியிலே சொல்வார்கள், அதனுடைய தோள்கள், புலி போன்றவற்றுடைய தோள்களை விரிப்பாக எடுத்துக்கொள்வதற்கோ அல்லது அதன் மேல் ஏறி பிரயாணம் செய்வதோ தவிர்க்கப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இறந்தவை நஜிஸ் என்ற அடிப்படையிலே மனிதனுடைய உடல் அது நஜிஸ் இல்லை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். உயிரோடு இருக்கின்ற பொழுதும் இறந்த பிறகும் மனிதன் நஜிஸ் ஆகுவதில்லை. இதற்கான ஆதாரங்களை நாம் ஏற்கனவே சில ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம். மனிதர்களை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று மூமின், அடுத்ததாக காஃபிர். முதலிலே மூமினை பொறுத்தவரை, முஸ்லிமை பொறுத்தவரை அவன் நஜிஸ் ஆகுவதில்லை என்பதற்கு நேரடியாக ஹதீஸே இருக்கிறது. இன்னல் முஸ்லிம அலால் முஸ்லிமு லா யன்ஜுஸ், முஸ்லிம் நஜிஸாக மாட்டான் என்பது. அதே போன்று ஒரு முஸ்லிம் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் நஜிஸாக முடியாது, இறந்ததற்கு பிறகும் அவன் நஜிஸாகுவதில்லை, அசுத்தமான அவனாக ஆகுவதில்லை. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஸர் ஆதாரமாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லா துனஜ்ஜிசு மௌதாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களை நீங்கள் நஜிஸாக்காதீர்கள். ஃபைனல் மூமின லைஸ பினஜிஸின் ஹய்யன் வலா மையித்தா, ஒரு மூமின் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் மரணித்த பொழுதும் மரணித்திருக்கின்ற பொழுதும் அவன் நஜிஸாகுவதில்லை என்பது இப்னு அபி ஷைபா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பலமான ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகனுக்கு அவர்கள் மரணித்த நேரத்திலே வாசனை திரவியத்தை தடவி விடுகிறார்கள். எனவே நஜிஸாக இருந்தால் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அதே போன்றுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன சொல்கிறார்கள், லவ் கான நஜிஸன் மா மஸிஸ்து, நஜிஸாக இருந்தால், ஒரு மையத்தை தொடுவது நஜிஸாக இருந்தால் நான் தொடமாட்டேன் என்று சொல்கிறார்கள். நம்ம மூமின் மரணித்ததற்கு பிறகும் நஜிஸ் இல்லை என்பது இந்த சஹாபாக்களுடைய ஆதார்கள் இருந்து தெரிகிறது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். இந்த ஆதார்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தும் இதுதான் என்பதை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரியுடைய விளக்கத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், ஒரு மூமின் மரணிப்பதை மூலமாக அவன் நஜீஸ் ஆகுவதில்லை. எனவே அவனை கழுவுதல் என்பது, ஒரு மரணித்த ஒருவரை கழுவுவது என்பது நஜீஸ் என்பதற்காக அல்ல, அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதா. நஜீஸ் ஒரு மூமின் இவ்வாறு குளிப்பு கடமையானால் குளித்துக் கொள்கிறான். அதே போன்று இங்கே ஒரு மூமின் மரணித்தால், ஒரு முஸ்லிம் மரணித்தால் அவனை குளிப்பாட்ட வேண்டும் என்பது ஒரு வணக்கம் அடிப்படையிலே தான் செய்யப்படுகிறது தவிர நஜீஸ் என்பதற்காக அல்ல. ஒரு நஜீஸாக இருந்தால் தண்ணீராலோ அல்லது இலந்தையாலோ ஒரு மூமினை அல்லது தண்ணீரால் மாத்திரமோ சுத்தம் செய்ய முடியாது. மரணித்தவர் நஜீஸ் என்று இருக்கின்ற பொழுது, எனவே இங்கே நஜீஸ் என்பதற்காக அல்ல என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். காபிரை பொறுத்தவரையிலே ஒரு காபிரும் அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் அவன் நஜீஸ் அல்ல. மார்க்கம் நஜீஸ் என்று சொல்லி இருப்பதை நாம் ஏற்கனவே சொன்னது போன்று, அவர் கொள்கை ரீதியாக அவருடைய கொள்கை நஜீஸானது என்பதை தவிர அவருடைய உடல் நஜீஸ் என்பது அல்ல.
இதற்கு ஆதாரமாக சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே கட்டி வைக்கப்பட்டார்கள். அவர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் காபிராக இருக்கின்ற அந்த நிலையிலே. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஷ்ரிக்கான பெண்மணியுடைய பாத்திரத்தை அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் உது செய்வதற்காக பயன்படுத்தினார். அதே போன்றுதான் வேதக்காரர்கள் அறுக்கக்கூடியவைகள் எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் என்பதோ அல்லது இறைவனுடைய மகன் என்பதோ அதை விட பெரிய ஷிர்க் என்ன இருக்கிறது? அது மிகப்பெரிய ஷிர்க். அவர்கள் அவர்களும் அவர்கள் சமைக்கக்கூடிய உணவுகளை எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி இருக்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தால் அது ஹலால். வேதக்காரர்கள் அவர்கள் உணவு செய்யக்கூடிய அந்த பாத்திரங்கள் அவர்களுடைய பாத்திரங்களிலே தான் செய்வார்கள். அதே போன்று வேதக்கார பெண்களை மூமினான முஸ்லிமான ஆண்களுக்கு திருமணம் முடிக்க முடியும். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நஜிஸாகுவதில்லை என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது. குர்ஆனிலே இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், முஷ்ரிக்கள் நஜிஸானவர்கள் என்பதனுடைய அர்த்தம் அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை குறிப்பிடுகிறதை தவிர அவர்களுடைய உடலையோ அல்லது பாத்திரங்களையோ குறிப்பிடுவதில்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்னும் சிலர் ஒரு மூமின் நஜிஸாகுவதில்லை என்றால் அப்ப ஒரு காஃபிர் நஜிஸாகுவான் என்று ஆதாரம் எடுக்கலாம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மூமின் பொதுவாக அவன் சுத்தமான நிலையிலே இருப்பான், நஜிஸை தவிர்ந்திருப்பான். ஒரு முஷ்ரிக்கை பொறுத்தவரையிலே, காஃபிர்களை பொறுத்தவரையிலே அதனை தவிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நஜிஸிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது அவர்களுக்கு கடமையாக அவர்கள் அதை கருதி செயல்படுவதில்லை என்பதுதான் அதனுடைய விளக்கம். அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்களுடைய பாத்திரங்களை கழுவுமாறு எங்களுக்கு சொன்னது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஹதீஸை. அங்கே அவர்கள் ஹராமான உணவுகளை சாப்பிட்டிருப்பார்கள், ஹராமான குடிபானங்களை குடித்திருப்பார்கள். அதனுடைய தாக்கத்தை இல்லாமல் செய்வதற்கு தான் அங்கே கழுவுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறது தவிர அது நஜிஸ் என்பதற்கு அல்ல. இன்னும் ஒரு விடயம், ஹராம் என்பதற்கும் நஜிஸ் என்பதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. எல்லா நஜிஸும் ஹராம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லா ஹராமும் நஜிஸாக, ஹராமான எல்லாமே நஜிஸ் என்பது அர்த்தம் அல்ல. அதே போலதான் ஒரு காஃபிருடைய மரணித்ததற்கு பிறகும் ஒரு காஃபிருடைய உடல் நஜிஸ் என்பதற்கு தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதுதான் சரியான கருத்து. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُم مِّنَ الطَّيِّبَاتِ. ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய தந்தையை புதைக்குமாறு சொன்னார்கள். அபூ தாலிபை புதைக்குமாறு சொன்னார்கள். நஜிஸாக இருந்தால் நேரடியாக அதை தொடக்கூடாது அல்லது சம்பந்தமான கட்டளைகளை நபி அவர்கள் இட்டிருப்பார்கள். அதே போலதான் முஷ்ரிக்கள் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட பொழுது அவர்களை பத்ர் யுத்தத்திலே இருக்கக்கூடிய பத்ர் களத்திலே இருக்கின்ற கிணற்றுகளிலே அவர்களை கொண்டு போய் நபி தோழர்கள் போட்டார்கள். நபி அவர்களுடைய கட்டளையின் அடிப்படையில் அவர்கள் நஜிஸானவர்கள், அவர்களுடைய உடலை தொடுவதும் நஜிஸ் என்று இருக்குமே ஆனால் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் நஜிஸாகி விடுவார்கள் என்று இருக்குமானால் அவர்களை நேரடியாக தொட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருப்பார்கள். எனவே மனிதர்கள் மூமினாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், அவர்கள் உயிரோடு இருக்கலாம் அல்லது மரணித்ததற்கு பிறகாக இருக்கலாம், அவர்கள் நஜிஸாகுவது இல்லை என்பதுதான் சரியான கருத்து. அல்லாஹு அலம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வட்டுக்கிளியை வைத்து, அதாவது வட்டுக்கிளி அது இறந்து போனால் அதை சாப்பிடலாம் என்பதை வைத்து இறந்தது, அது செத்தது, நஜிஸாகுவதில்லை என்பதிலிருந்து எந்த உயிரினங்களிலே, பூச்சி புழுக்கள் போன்றவற்றிலே அவை இறந்து போனதற்கு பிறகு, அதாவது அதனுடைய பொதுவாக அதனுடைய உடலிலே ஓடக்கூடிய அளவுக்கு இரத்தம் இல்லாத இந்த சிறிய உயிரினங்கள் அவை நஜிஸாகுவதில்லை. சாப்பிட முடியாத வேறு விடயம், ஆனால் அது நஜிஸ் அல்ல என்று நாங்கள் சொன்னோம். அதே போன்றுதான் அதற்கான இன்னொரு ஆதாரம் ஈ உங்களுடைய பாத்திரத்திலே விழுந்தால், தண்ணீரில் ஈ விழுந்தால், தண்ணீர் குடிக்கின்ற பொழுது உதாரணமாக ஈ விழுந்தால் அந்த ஈயை மூழ்க அடித்துவிட்டு எடுத்து வீசுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றிலே நஞ்சு இருக்கிறது, இன்னொன்றிலே மருந்து இருக்கிறது என்று வரக்கூடிய ஹதீஸ். எனவே அது நஜிஸாக இருந்தால், அது இறந்து போனதற்கு பிறகு அது நஜிஸாக இருந்தால் அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்க மாட்டார்கள். எனவே அதே போன்று இருக்கக்கூடிய எதுவுமே நஜிஸ் இல்லை, அதிலே ஓடக்கூடிய இரத்தம் இல்லை என்பதனால் நஜிஸ் இல்லை என்பதுதான்
சரியான கருத்து. அதனைத்தான் அறிஞர்கள் முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த மசாலாவுக்கு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு அஅலம். அடுத்ததாக பெண்கள் அவர்களுடைய கொண்டை கட்டியிருந்தால், அதாவது போலியான கொண்டை அல்ல, அவருடைய கொண்டை அவர்கள் ஏதோ டிசைன் போட்டு கட்டப்பட்டிருந்தால், அதற்கு மேலால் மசூல் செய்யலாமா என்று கேட்டால், நிச்சயமாக செய்யலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். முழு தலையையும் மசூல் செய்வது கட்டாயம் இல்லை என்றும் கூட சொன்னோம். ஆனால் அவர்கள் அதற்கு மேலால் கொண்டை கட்டியிருந்தால், அதற்கு மேலால் தாராளமாக மசூல் செய்ய முடியும். அடுத்ததாக வுது செய்வதற்கு முன்னால் முகத்துக்கு மேக்கப் யாராவது போட்டிருந்தால், அல்லது முகத்தை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய ஏதாவது இது போன்ற கிரீம் இது போன்றவற்றை அவர்கள் போட்டிருந்தால், அதுக்கு மேலால் வுது செய்யலாமான்னு கேட்டால், முகத்துக்கு தண்ணீர் செல்வதை அது தடுக்காமல் இருந்தால், முகத்தை கழுவுகின்ற போது முகத்திலே அந்த தண்ணீர் படுமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முகத்துக்கு தண்ணீர் செல்வதை தடுக்கக்கூடியதாக இருந்தால், தோளிலே தண்ணீர் படுவதை அது தடுக்குமாக இருந்தால் அதை பாவிக்க முடியாது. எங்களுக்கு தெரியும், பெயிண்ட் போன்றவற்றை உதவு செய்யக்கூடிய இடத்திலே நாங்கள் படுத்தினால் அங்கே தோளிலே தண்ணீர் படுவதை அது தடுக்கும். சில ரப்பர் பெயிண்ட் போன்றவற்றை அதை நாங்கள் நீக்க வேண்டும். அதே போன்றுதான் முகத்துக்கு பூசக்கூடிய கிரீம் வகைகள், இது முகத்தோடு சேர்ந்து அது தோலுக்குள் உள்வாங்கிக் கொள்ளப்படுகிறது, முகத்துக்கு தண்ணீர் செல்வது தடுக்கப்படுவதில்லை என்று இருக்கின்ற பொழுது அதனை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத போதும் முகத்துக்கு தண்ணீர் செல்வது தடுக்கக்கூடியதையும் கூட சில நேரம் பயன்படுத்தலாம். ஆனால் வுது கூடாது. வுது செய்கின்ற பொழுது அவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய உடலுக்கு ஆபத்து விளைவிக்காத பொருட்களைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். என்றால் எங்களுக்கு நாங்களே ஆபத்து விளைவித்துக் கொள்ளக்கூடிய பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவது பொதுவாக மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரிகளே, மாதவிடாய் இரத்தத்துக்கும் இஸ்திஹாதாவுடைய இரத்தத்துக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு என்ன? இதை நாங்கள் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஷரஹுல் மும்தி' என்கின்ற நூலிலிருந்து பார்ப்போம். அவர்கள் 4 அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே முதலாவது நிறம். மாதவிடாயுடைய இரத்தத்தின் நிறம், ஹைத் இரத்தத்துடைய நிறம் கருப்பாகவும், இஸ்திஹாதாவுடைய இரத்தத்துடைய நிறம் சிவப்பாகவும், அதாவது கொஞ்சம் கடினமான ஒரு டாக்காக ஹைத் இரத்தமும், இஸ்திஹாதா இரத்தம் சிவப்பு நிறமாகவும் இருக்கும் என்று ஒரு வித்தியாசத்தையும், இரண்டாவது அதனுடைய மென்மைத்தன்மை, ஹைத் உடைய இரத்தம் கடினமான தன்மையுடையதாகவும், இஸ்திஹாதாவுடைய இரத்தம் மென்மையான தன்மையுடையதாகவும் இருக்கும், திக்னஸ் குறைந்ததாகவும் இருக்கும். அடுத்ததாக மூன்றாவது ஒரு அடையாளம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வாடை. ஹைதுடைய வாடை ஒரு துர்நாற்றமானதாகவும், இஸ்திஹாதாவுடையது பெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசாத ஒரு இரத்தமாகவும் இருக்கும். என்றால் அது ஒரு நரம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சாதாரணமான இரத்தமாகத்தான் அது இருக்கும். மாதவிடாய் இரத்தம் போட்டு தேங்கி வரக்கூடிய இரத்தமாக இருக்காது. 4வது வித்தியாசம் கட்டியாகுவது. மாதவிடாய் இரத்தம் அது வெளியிலே வந்ததற்கு பிறகு கட்டியாகாது என்றவர்கள் அங்கே சொல்கிறார்கள். ஏனென்றால் அது கருவறையில் கட்டியாக இருக்கும். எனவே அது வெடித்து ஓடியதற்கு பிறகு 2வது முறை அது கட்டியாகுவதில்லை. இஸ்திஹாதாவுடைய இரத்தம் அது கட்டியாகும். ஏனென்றால் அது புதிய இரத்தம், நரம்புல இருந்து வெளிப்படக்கூடிய இரத்தம். அதே போல புலூகுல் மராமுடைய ஷரஹிலே அவர்கள் மாதவிடாய் இரத்தமும் கட்டியாகும், ஆனால் அது இலகுவாக அவசரமாக கட்டியாகாது, தாமதமாகத்தான் கட்டியாகும். ஏனைய சாதாரணமான இரத்தம் மிக விரைவாக கட்டியாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த 2 இரத்தங்களுக்குமான இடையில உள்ள வித்தியாசம் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்பார்ந்த சகோதரிகளே, அடுத்து ஒரு முக்கியமான சந்தேகம். இதனுடைய விளக்கம் சற்று சிலருக்கு
சிக்கலானதாக, புரிவதற்கு கடினமானதாக கூட இருக்கலாம். என்றாலும் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்பதனால் அதனை நாங்கள் சொல்கின்றோம். ஆரம்பமாக ஃபிக்ஹை படிக்கக்கூடிய சகோதர, சகோதரிகள் இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை. தேவையானவர்கள் இதனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதாவது முஸ்தஹாதா, இஸ்திஹாதா ஏற்படக்கூடிய பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொழுகையை எவ்வாறு அவர்கள் கடைபிடிப்பது, எப்போது அவர்கள் மாதவிடாயுடைய காலமாக கருதுவது, எந்த காலத்தை இஸ்திஹாதாவுடைய காலமாக கருதுவது என்கின்ற ஒரு சிக்கல். இதனை 2 வகையாக இஸ்திஹாதா வரக்கூடிய பெண்களை பிரிக்கலாம். ஒன்று முப்ததியா, ஆரம்பமாக அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற பொழுதே தொடர் இரத்தப்போக்கோடு அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் ஒரு நல்ல நிலையிலே, சீரான நிலையிலே மாதவிடாய் வந்து பிறகு ஒரு காலத்திலே அது மாற்றமடைந்து இஸ்திஹாதாவுடைய நிலைமை வரவில்லை. அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர்களுக்கு தொடர்ச்சியாக தொடர் இரத்தப்போக்கு இருக்கிறது. இதற்கு முபத்ததியா என்று சொல்வார்கள். ஆரம்பமாக வரக்கூடிய பெண், அவருக்கு முன்னால் அவருக்கு ஒரு ஆதா இல்லை. அந்த பெண்ணுக்கு அதுக்கு முன்னால் இத்தனை நாட்கள் வரும், 5 நாட்கள் வரும், அல்லது 3 நாட்கள் வரும், 7 நாட்கள் வரும் மாதவிடாய். இவ்வாறு எந்த ஒரு வளமையும் இல்லை. ஆரம்பித்ததிலிருந்தே அவர்களுக்கு இந்த பிரச்சனை. இப்படியான பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு 2 நிலைமை இருக்கிறது. சில பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மாதவிடாய் இரத்தம் வேறு, இஸ்திஹாதா இரத்தம் வேறு என்று கண்டுபிடிக்க முடியுமான அடையாளங்கள் இருக்கும். இதை பார்த்த உடனே தெரியும் மாதவிடாய் இரத்தத்துடைய அடையாளங்கள் இத்தனை நாட்களுக்கு வரக்கூடியது மாதவிடாய் இரத்தங்கள். நாங்கள் ஏற்கனவே அடையாளங்களை பார்த்தோம். அந்த அடையாளங்கள் அந்த சில நாட்களில் வரக்கூடிய இரத்தங்கள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு வரக்கூடிய இரத்தத்திலே அந்த அடையாளங்கள் இல்லை. இப்படியான நிலையிலே உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தமீஸ், அதாவது மாதவிடாய் இரத்தத்தை அவர்கள் சரியாக அடையாளம் கண்டால் அந்த நாட்களிலே அவர்கள் மாதவிடாய் நாட்களாக எடுத்துக்கொண்டு தொழுகையை விட்டுவிட்டு அந்த நாட்கள் முடிந்ததற்கு பிறகு 3 நாளோ 5 நாளோ எத்தனை நாட்கள் மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கிறதோ அந்த நாட்களிலே அவர்கள் தொழுகையை விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் குளித்துக்கொண்டு தொழுவார்கள். ஏனைய பெண்களை போன்று குளித்துக்கொண்டு தொழுவார்கள். இவர்கள் அடையாளம் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே உள்ளவர்கள். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? இதா அக்பலத்தில் ஹைதத்து ஃபதுர்கிஸ் ஸலாத். ஹைத் வந்தால் தொழுகையை நீங்கள் விட்டுவிடுங்கள். இஸ்திஹாதா உள்ள பெண்ணுக்கு சொல்கிறார்கள். ஹைத் வந்தால், மாதவிடாய் வந்தால் தொழுகையை விட்டுவிடுங்கள். மாதவிடாய் முடிந்து விட்டால் ஃபக்ஸிலி அன்கி தம, இரத்தத்தை நீங்கள் கழுவி விட்டு வஸல்லி, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஸரும், அம்மா மா ரஅத்தி தமல் பஹ்ரானி ஃபலா துஸல்லி. இந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே, மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் உள்ள அந்த இரத்தம் வருகிற காலத்திலே அந்த பெண் தொழமாட்டாள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த கருத்து தான் சரியானது. இப்படியான நிலையிலே உள்ளவர்கள் அடையாளப்படுத்த முடியுமானவர்கள். அதே போன்றுதான் ஒரு முபத்ததியா, ஆரம்பமாக வரக்கூடிய இஸ்திஹாதா நிலையில இருக்கக்கூடிய பெண், ஆனால் அடையாளம் படுத்த முடியவில்லை. அவர்களுக்கு எல்லா இரத்தங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. எது மாதவிடாய் இரத்தம், எது இஸ்திஹாதா இரத்தம் என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய, ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய பெண்கள். அதாவது ஏற்கனவே அவர்கள் 3 நாள் 4 நாள் வரக்கூடிய பெண்கள், பிறகு வந்தவர்கள் அல்ல. இது ஆரம்பமாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி தான் நாங்கள் இப்போது பேசுகிறோம். ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இரத்தத்தை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு முன்னால் ஒரு வளமை இருக்கவில்லை. இப்படியான பெண்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன செய்வது என்பது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கிறது. இதிலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் தொழ வேண்டும். ஏனென்றால் மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் அவர்களுடைய இரத்தத்திலே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். ஏனால் சில பெண்களுக்கு மாதவிடாயே வராமல் இருக்கலாம். அப்படியான பெண்கள் கூட உலகத்திலே இருக்கிறார்கள். அது அரிதாக இருந்தாலும் அப்படியான பஹியா என்று சொல்வார்கள். அப்படியான பெண்களுக்கு அரபியிலே அப்படியான பெண்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த வரக்கூடிய இரத்தத்தை வைத்து கடமையான தொழுகையை விட முடியாது. அவர்கள் தொழுதுதான் ஆக வேண்டும். அவர்கள் மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்களை காணும் வரையிலே அவர்கள்
தொழ வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்தை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொன்னதாக ஒரு ரிவாயா இருக்கிறது. அதேபோன்று இதுதான் தாஹிரியாக்களுடைய கருத்து. இப்னு ஹஸம், அதேபோல முன்னாள் தாவூத் தாஹிரி போன்றவர்களுடைய கருத்து இதுதான். அடுத்தவர்கள் இதற்கு இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல்வேறு தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். சிலர் 15 நாட்கள் அவர்கள் மாதவிடாய் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அதிகமாக மாதவிடாய் வரக்கூடிய நாட்கள் 15 என்று அவர்கள் கருதி 15 என்று வைத்திருக்கிறார்கள். சிலர் 10 நாட்கள் அவர்கள் மாதவிடாய் எடுக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இவ்வாறான சிலர் அவர்களுடைய உறவுக்கார பெண்கள் எத்தனை நாட்கள் மாதவிடாய் வருகிறது என்று பார்க்க வேண்டும். அல்லது பெரும்பாலும் பொதுவாக பெண்களுக்கு 6 நாட்கள் தான் மாதவிடாய் வருகிறது, அதை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே சரியான கருத்தாக தெரிவது அல்லாஹு ஆலம். அவர்கள் மாதவிடாயுடைய இரத்தத்துடைய அடையாளங்கள் தெரியாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் அதை தவிர்த்துக் கொள்வது, அதாவது தொழுகையை தவிர்க்காமல் தொழுவதுதான் சரியானது என்பதைத்தான் நாங்கள் படிக்கக்கூடிய அந்த நூலாசிரியர், படிக்கக்கூடிய நூலுடைய ஆசிரியரும் அவருடைய வேறொரு நூலுடைய குறிப்பிடுகின்றார். அல்லாஹு ஆலம். அடுத்ததாக நாங்கள் வருவோம் வளமை உள்ள பெண்கள். ஏற்கனவே அவர்களுக்கு மாதவிடாய் சீராக வந்தது, 3 நாள் வந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு உதாரணமா, அல்லது இன்னொரு பெண்ணுக்கு 5 நாள் வந்திருக்கு, இன்னொரு பெண்ணுக்கு 7 நாள் வந்திருக்கிறது. இவ்வாறு வந்தவர்கள் பிறகு காலத்திலே அவர்களுக்கு இஸ்திஹாதா உடைய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவர்களை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். இவர்களுக்கு அரபியிலே முஅத்தாதா, அதாவது ஆதா உள்ளவர்கள், இவர்களை 2 நிலையிலே நாங்கள் பார்க்கலாம். ஒரு நிலை என்னவென்றால், அவர்களுக்கு இப்போது வரக்கூடிய அந்த இரத்தத்தை அவர்கள் பிரித்து பார்க்க முடியும். மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்களுடைய இரத்தத்திலே மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் இல்லாத பெண்கள். இப்போது முதலிலே நாங்கள் அப்படியானவர்களை பார்ப்போம். ஏற்கனவே அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறது, அதிலே இத்தனை நாட்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவர்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இரத்தப்போக்குக்கு பிறகு இவர்களால் அடையாளம் காண முடியாது எது மாதவிடாய் இரத்தம், எது மாதவிடாய் இரத்தம் அல்லாது இஸ்திஹாதாவுடைய இரத்தம் என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்கள் எத்தனை நாட்கள் மாதவிடாய் காலத்திலே, அந்த பிரச்சனை வராத காலத்திலே எத்தனை நாட்கள் இவர்களுக்கு மாதவிடாய் வருமோ, 3 நாள் வருமா இருந்தால் அந்த 3 நாட்களையும் இவர்கள் மாதவிடாய் காலமா எடுக்க வேண்டும். அடுத்த நாட்களிலே அவர்கள் குளித்துவிட்டு தொழ வேண்டும். அல்லது 5 நாள் தான் அவர்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய நிலையில் இருந்தால், அந்த வளமை அவர்களுக்கு இருந்தால், அவர்கள் அந்த 5 நாட்களை மாதவிடாய் நாட்களாக எடுத்துவிட்டு இணைய நாட்களிலே அவர்கள் தொழ வேண்டும். இதுதான் பலமான, இவர்களை பொறுத்தவரையில இதுதான் பலமான கருத்து. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமத் பின்த் அபி ஹுபைஷ் என்கின்ற அந்த பெண்மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தஇ ஸலாத்த கத்ரல் அய்யாம் அல்லதி குன்தி தஹீதீன ஃபீஹா. நீங்கள் எத்தனை நாட்கள் மாதவிடாய் இருப்பீர்களோ அத்தனை நாட்கள் நீங்கள் தொழுகை விடுங்கள்னு சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை, அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்திலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உம்குசி கத்ர மா கானத் தஹ்பிசுகி ஹைததுகி. உங்களுடைய ஹைத் உங்களை எவ்வளவு காலம் தடுத்து கொண்டிருந்ததோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துவிட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ்ல லதன்துர் அததல் அய்யாமி வல் லயாலி அல்லதி கானத் தஹீதுஹுன்ன. அந்த பெண் எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் மாதவிடாய் அவளுக்கு ஏற்படுமோ அத்தனை நாட்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கட்டும். எனவே இது யாருக்குரியது? வளமை இருந்த பெண்கள், ஆனால் இப்போது அடையாளப்படுத்த முடியாத நிலையில இருக்கக்கூடிய பெண்கள். சரி, இப்போது மாதவிடாய் இரத்தத்தை அடையாளப்படுத்த முடியுமான நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், மாதவிடாய் இரத்தத்தை அடையாளப்படுத்த முடியும், ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு வளமை இருந்தது. உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம், 5 நாட்கள் மாதவிடாய் வந்து ஒரு பெண், இப்போது அந்த பெண்ணுக்கு இஸ்திஹாதா ஏற்பட்டிருக்கிறது. இப்போது வரக்கூடிய அந்த இரத்தத்தை அவர்களால் அடையாளப்படுத்திக் கொள்ளவும் முடியும். மாதவிடாய் இரத்தம் வேறு, இஸ்திஹாதா இரத்தம் வேறு, அதனுடைய அடையாளங்களை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் இவர்களுடைய சட்டம் என்ன என்றால், மாதவிடாய் உதாரணமா 5 நாட்கள் வந்ததென்றால் இப்போது வரக்கூடிய அந்த முதல் 5 நாட்களுடைய இரத்தமும் மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய இரத்தத்திலே மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் இல்லை, இஸ்திஹாதா இரத்தத்துக்குரிய அடையாளங்கள் தான் இருக்கின்றன என்று வைத்தால்,
பிரச்சனை இல்லை. எனவே 5 நாட்கள் இப்போதும் அவர்கள் மாதவிடாய் என்று எடுத்துவிட்டு ஏனைய நாட்களிலே இஸ்திஹாதா என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அடையாளம் இருக்கிறது, ஆதாவும் இருக்கிறது. 5 நாள் ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு உதாரணமாக 5 நாள் மாதவிடாய் வந்திருக்கிறது. இப்போது இஸ்திஹாதா நிலையை அந்த பெண் அடைந்திருக்கிறார். இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஆனால் ஆதாவும் இந்த தமீஸும் வித்தியாசப்படுகிறது. உதாரணமாக வைத்துக்கொள்வோம். இந்த 5 நாள் ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு வளமையாக மாதவிடாய் வரும். ஆனால் இப்போது அடையாளப்படுத்துகின்ற பொழுது மாதவிடாய் இரத்தத்துடைய அடையாளங்கள் 6 நாளைக்கு இருக்கிறது அல்லது 4 நாளைக்கு இருக்கிறது. எனவே ஆதா ஏற்கனவே 5 நாள், இப்போது 4 நாளோ 6 நாளோ இப்போ வித்தியாசப்படுகிறது. இப்ப எதை எடுப்பது? வளமையை எடுப்பதா அல்லது மாதவிடாய் இரத்தத்துக்குரிய அடையாளத்தை எடுப்பதா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தமுல் ஹைதி அஸ்வத் யுரஃப், மாதவிடாய் இரத்தத்துடைய இரத்தம் கருப்பு நிறமாக இருக்கும், அது அறியப்படும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த அறிவிப்புல பலவீனம் இருக்கிறது. அதை வைத்து சிலர் அடையாளத்தை தான் எடுக்க வேண்டும் என்றால் அடையாளம்தான் ஆதாவை விட முக்கியமானது. ஆதா மாறலாம். வளமை என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு காலத்துல 5 நாள் இருக்கலாம். எனவே இந்த இரத்த போக்குக்கு பிறகு அது 6 நாளாக மாறலாம் அல்லது 4 நாளாக குறையலாம். எனவே அடையாளத்தை தான் எடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்லை, ஏற்கனவே இருந்ததைத்தான் பார்க்க வேண்டும். நபி அவர்கள் அந்த பெண்களுக்கு அப்படித்தானே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெண்கள் சில நேரம் அவர்கள் அடையாளப்படுத்த முடியாத பெண்களாக இருக்கலாம் என்று இந்த பக்கத்தினால் பதில் சொல்லப்படுகிறது. இவ்வாறு கருத்து வேறுபாடு பலமாக இருக்கிறது. 2 கருத்துக்களுக்கும் பலம் இருக்கிறது. என்றாலும் அடையாளப்படுத்துவது, இரத்தத்துடைய தன்மையை வைத்து அடையாளப்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒன்றாக இருக்கும். வளமையை பார்ப்பதை விட அல்லாஹு அலம் இந்த சரி ஒரு கருத்தை அவர்கள் எடுக்கலாம். என்றாலும் அடையாளப்படுத்த முடியுமாக இருந்தால் அதுவே வலுவாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு அலம் வ அலா. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்திஹாதா உள்ள அந்த பெண்ணுடைய விடயத்திலே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆதா இருந்தது. இத்தனையோ நாட்கள், 2, 3, 4, 5 ஏதோ ஒரு வளமை இருந்தது. இத்தனை நாட்கள் தான் அவர் மாதவிடாய் அடைந்து கொள்வாள் என்கின்ற ஒரு வளமை இருந்தது. ஆனால் அந்த வளமையை இப்போது அவள் மறந்து விட்டாள். எத்தனை நாட்கள் ஆரம்ப காலத்திலே ஹைத் ஏற்படும் என்பதை மறந்து விட்டாள். அதே நேரத்திலே அடையாளமும் காண முடியவில்லை. எது மாதவிடாய் இரத்தம், எது இஸ்திஹாதாவுடைய இரத்தம் என்பதை அடையாளங்களை வைத்தும் கணிக்க முடியவில்லை. இப்படியான நிலையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதிலே கடுமையான கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு இடையிலே இருக்கிறது. அதிலே ஒரு கருத்து தான், அடையாளங்களை காணுகின்ற வரையிலே, அடையாளங்கள் இருக்கின்ற வரையிலே என்ன செய்ய வேண்டும்? மாதவிடாய் இரத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நேரங்களிலே குளித்துவிட்டு தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் குளித்துவிட்டு தொழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது அவர்களுடைய கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி இப்படி மாணவர்கள் அடையாளப்படுத்தவும் முடியவில்லை. ஏற்கனவே எத்தனை நாட்கள் வந்தது என்றும் மறந்து விட்டார்கள். இப்படியான நிலையில ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும், மாலிக் இமாமுடைய கருத்து, ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் அவர்கள் குளித்துவிட்டு தொழ வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்து. இந்த கருத்து ஷாஃபி மத்ஹபிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. எனவே தொழாமல் இருக்க முடியாது, ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் குளித்துவிட்டு தொழ வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. சிலர் குறைந்தபட்சம் எந்த அளவு ஹைது வருமோ அந்த அளவு இருந்துவிட்டு தொழ வேண்டும். சிலர் பெரும்பாலும் எந்த அளவு ஹைது வருகிற மக்களுக்கு, பெண்களுக்கு ஹைது ஏற்படுகிறது அப்படி அந்த அளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத்து வேறுபாடு இந்த மசாலாவிலே இருக்கிறது. அல்லாஹு அலம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெண்கள் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஆபரேஷன் மூலமாக பெற்றெடுத்தால், அவர்களுடைய வயிற்றை வெட்டி இவ்வாறு குழந்தையை வெளியிலே எடுத்தால், அதற்கு பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இரத்தம்
அந்த இரத்தம் நிஃபாஸாக கருதப்படுமா? குழந்தையை அதற்குரிய இடத்தால் பெற்றெடுக்காமல் அ இந்த இப்ப ஆப்பரேஷன் மூலமா குழந்தை வெளியில எடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நேரத்திலும் வரக்கூடிய அந்த இரத்தம் நிஃபாஸான நிஃபாஸுடைய இரத்தமாகத்தான் என்ன செய்யப்படும்? கருதப்படும். இரத்தம் வரவில்லை என்றால் அல்லது இரத்தம் எப்போது நிற்கிறதோ அப்போது அந்த பெண் தொழுதுவிட்டு தொழ வேண்டும். நோன்பு பிடிக்க வேண்டும். ஏனைய சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களை போன்றுதான். எனவே இரத்தம் வந்தால் நிஃபாஸுடைய இரத்தமாகத்தான் அந்த இரத்தம் கருதப்படும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முடி கடமையான குளிப்பை குளிக்கின்ற பொழுது நீட்டமான முடியுள்ள பெண்கள் அவர்களுடைய முடியை முழுமையாக கழுவ வேண்டுமா? நீட்டமான பகுதிகளையும் கழுவ வேண்டுமா என்கின்ற ஒரு மசாலா. இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஷாஃபி மத்ஹப் அதே போன்று பலர் முழுமையாக கழுவ வேண்டும். அதாவது நீட்டமாக இருக்கக்கூடிய முடியையும் கூட கழுவுவது வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத்கள் கழுவ வேண்டும் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அல்லது அதற்கு ஆதாரமாக எடுக்கப்படக்கூடிய ஹதீஸ் அல்லது அசர் எல்லாமே பலவீனமானது. எந்த ஒரு பலமான செய்தியும் இல்லை. அதனால் ஒரு கருத்து இருக்கிறது. ஹனவி மதுஹபுடைய கருத்து அதுதான். முடிகளை அதாவது நீட்டமாக இருக்கக்கூடிய அந்த முடிகளை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. தலையைத்தான் என்ன செய்ய வேண்டும்? தலையிலே தோல் பகுதி தான் கழுவப்பட வேண்டுமே தவிர நீட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன செய்ய தேவையில்லை, கழுவப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஹனவி மதுஹபுடைய கருத்து. அந்த கருத்து ஹம்பலி மதுஹபிலே, மாலிக் மதுஹபிலே எல்லாம் இருக்கிறது. அந்த கருத்திலே சிலர் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அவ்வாறு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கழுவ வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பின்னல்களை முடிகளை கட்டியிருக்கக்கூடிய முடிகளை கடமையான குளிப்பு குளிக்கக்கூடிய பெண் அவிழ்க்க வேண்டுமா என்று கேட்டதுக்கு நபி அவர்கள் தேவையில்லை என்று சொன்னார்கள். யக்ஃபீகி அன் தஹ்தி அலா ரஅஸிகி 3 ஹதயாத். 3 முறை தலையிலே தண்ணீரை ஊற்றுவது போதுமானது என்று சொன்னார்கள். எனவே இவர்களுடைய வாதம் என்னவென்றால் 3 முறை தண்ணியை தலையிலே ஊற்றினால் போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கட்டாயமாக எல்லா முடியும் கழுவப்பட வேண்டும் என்றிருந்தால் அந்த கட்டப்பட்ட பின்னப்பட்ட முடிகளை அவிழ்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். என்றால் கட்டப்பட்டிருந்தால் சில நேரம் தண்ணீர் அந்த முடிகளிலே படாமல் கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். எனவே படாமல் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் இந்த அடிப்படையிலே தலையிலே இருந்து தொங்கக்கூடிய முடிகளை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே இந்த கருத்து பலமாக தெரிந்தாலும் கழுவிக்கொள்வது நல்லது. கழுவிக்கொள்வது நல்லது. என்றாலும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கழுவிக்கொள்வது பேணுதலானது. கழுவிக்கொள்வது பேணுதலானது. முடியை கட்டை அவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேலால் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. என்றாலும் ஊற்றினாலுமே அது நனையக்கூடிய நிலையிலே தான் பெரும்பாலும் இருக்கும். அல்லாஹு அலம். ஆனால் கழுவ தேவையில்லை என்கின்ற கருத்து ஆதாரங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இவருக்கு வலுவாக தெரிகிறது. ஆனால் கண் புருவங்களை பொறுத்தவரையிலே கண் புருவங்கள் பொறுத்தவரையிலே அவை கட்டாயமாக கழுவப்பட வேண்டும். ஏனென்றால் கண்ணுக்கு அந்த புருவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய முகத்துடைய தோள்கள் கழுவப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த கண்புருவங்கள் கட்டாயமாக கழுவப்பட வேண்டும். அவ்வாறு கழுவினால்தான் அதனுடைய உள்பகுதி தோல் பகுதி கழுவப்படும் என்பது உறுதியாகும். அது அதனுடைய அது ஈரமாகுவது உறுதியாகும். இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன. மாதவிடாய் உள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லலாமா போன்ற பல கேள்விகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பின் இறுதியிலே நாங்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.